சென்னையில் வீட்டுப்பாடம் அதிகம் செய்ய சொன்னதாக கூறி 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் 2வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரம்பூர் அடுத்த வெங்கட்ராமன் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். மருத்துவரான இவர் அதே பகுதியில் சொந்த வீட்டில் வசித்து வருகிறார். இவரது மகள் சம்ருதா சென்னை வேப்பேரியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் சம்ருதாவுக்கு வீட்டுப்பாடங்கள் அதிக அளவில் பள்ளியில் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்த மாணவி சம்ருதாவுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவதில் தடுமாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவியை பள்ளியில் ஆசிரியை கண்டித்ததாக கூறப்படுகிறது. பாடங்களில் கவனம் செலுத்த தவறினால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாது என ஆசிரியர் கூறியதாகவும் தெரிகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சம்ருதா தைராய்டு நோய்க்கு மாத்திரைகளை சாப்பிட்டு வந்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது சம்ருதா 2வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்றார். அலறல் சத்தம் கேட்டு அவரது தந்தை மற்றும் குடும்பத்தினர் ஓடி வந்து சம்ருதாவை மீட்டு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் புளியந்தோப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சம்ருதா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2வது மாடியில் இருந்து கீழே குதித்ததால் மாணவி சம்ருதாவிற்கு 2 கால்களிலும் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பெரம்பூர் செம்பியம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.